ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரே வேதனை மேலே வேதனை, சோதனை மேல சோதனைன்ற மாதிரி. நம்ம தான் புத்திசாலின்னு பார்த்தா, நம்மள விட அதி புத்திசாலிலாம் நெறைய பேர் ஊருக்குள்ள இருக்காங்க போல. நானு இந்த டைல்ஸ்லாம் பேந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு சிமெண்ட் போட சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அ மரத்தில இலையெல்லாம் விழுந்து விழுந்து இங்க பைப்பில அடைச்சிக்குது. ஏதாவது சும்மா மூடி வைங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைல்ஸ போட்டு நல்லா சிமெண்ட்ட போட்டு மொழுகி சுத்தமா மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் பார்க்கவே இல்ல. இப்ப தான் பார்க்குறேன் தண்ணி லீக் ஆயிட்டு இருந்துச்சா, என்னடா ஒரே ஸ்மெல்லா இருக்கேன்னு பார்த்தா, பைப்லேருந்து வர தண்ணியெல்லாம் லீக் ஆகி போயிட்டுருக்கு. அப்புறமா பார்க்குறேன் மூடி வச்சிருந்தாங்களா, சரி எல்லாத்தையும் போட்டு கொத்தி உடச்சி டைல்ஸ் எடுத்துட்டு பார்க்குறேன், உள்ள நல்லா அடைச்சிருக்கு. சரி ஏதோ வேஸ்ட்டு தான் அடைச்சிருக்கும் போல இருக்குன்ட்டு, நாம ஆயுதத்த எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு கவர கட்டிக்கிட்டு நானே கைய விட்டுட்டேன். சரி நம்ம வீடு தானே, நம்ம தானே பார்த்தாகணும். அதுக்காக ஆள் தேடிக்கிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு, நம்ம சரி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, கிச்சன்லலாம் சிங்க்ல வைப்பாங்கள்ல, வேஸ்ட்டுலாம் இது வடிகட்டுறதுக்கு, அந்த ஃபில்டர தூக்கி இதுக்குள்ள வச்சு மொழுகி வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு சிரிக்கிறதா, அழுகிறதானே தெரில. சரின்னு எடுத்துட்டேன். எடுத்துட்டு பார்க்குறேன், அதிலயே ஒரு சும்மா பிளாஸ்டிக்கில ஒரு மாரி ஜல்லி மாரி இருக்கும்ல, அதுவும் வச்சிருக்காங்க தான். அதையும் மீறி இது எங்கே வச்சு எப்படி பூசுனாங்கன்னே தெரில. தண்ணி வருதா வருதான்னு பார்க்குறேன், வர்றது மாரியே தெரியல. அதுக்கப்புறமா ஃபுல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்த்தா, அதில வேஸ்ட்டு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ வேஸ்ட்டு, அப்புறம் இல, தழை எல்லாம் அடைச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்குறேன், அடுத்த பக்கத்தில உள்ள அ வாஷ் பேஷனு அந்த இதெல்லாம் இருக்கும்ல கிச்சனு, அதெல்லாம் அந்த பைப்பில வர்றதையும் சுத்தமா போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதில என்ன கதியா இருக்குதோ தெரியல. அங்க வர தண்ணி தான் இங்கே அங்க போக முடியாம இந்த பக்கமா வந்து இது ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில வந்து ஓடிக்கிட்டுருக்கு. இது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. என்னால இத சரி பண்ணவே முடியாது போல இருக்கு. நான் வேலைய பார்த்துட்டு இருந்தேன்னா, அத பார்த்துட்டு ஒரு நாய்க்குட்டி வந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி எதுக்கு பார்த்துச்சுன்னே தெரில. அதுக்கு என்ன பிரச்சனையோ, என் பிரச்சனைக்கு மேல அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. கையெல்லாம் இதாயிடுச்சு. அதோட போய் குளிச்சுட்டு